வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல ஏலியன்ஸ் மெசேஜ் சில கிராப் சர்க்கிள்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல ஒரு கிராப் சர்க்கிள்ல ரைட் சைட்ல 3 டாட் இருந்தது. அது ஓரியான் பெல்ட் ஸ்டார், திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் பூமியில இருக்க சில விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா பிரமிட். இந்த வீடியோ பிரமிட்க்கு வெளியே மட்டும் நிக்காம பிரமிட்க்கு உள்ளேயும் போய் அதற்கான ஆதாரங்களை கொடுக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரமிட்ஸ் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும் எகிப்துல தான் 138 பிரமிட் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிரமிட்ல அதிகமான எண்ணிக்கை எகிப்துல தான் இருக்கு. மிசரனஸ் பிரமிட்ல 285 டன் இருக்க ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எகிப்துல இருக்கக்கூடிய கீசா பிரமிட் பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். கீசா பிரமிட் 3 பிரமிட்கள் நெருக்கமா அமைஞ்சிருக்கும். இத கீசா பிரமிட்னு சொல்லுவாங்க. இந்த 3 பிரமிட்ஸும் 3 ஸ்டார்ஸ், ஓரியான் பெல்ட், திருவாதிரை நட்சத்திரம், அந்த ஸ்டார்ஸுக்கு நேர் கீழே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ரேடியேஷன், கதிர்வீச்சு, அது இந்த பிரமிட்ல அதிகமா படுது. இந்த 3 ஸ்டார்ஸ், இதுல அந்த சைட்ல இருக்க 2 ஸ்டார்ஸ், இது 6 ட்ரில்லியன் மைல்ஸ்ல இருக்கு. அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டார் 12 ட்ரில்லியன் மைல்ஸ், அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த ஸ்டார். அதோட கதிர்வீச்சு எதுக்காக இந்த பிரமிட் மேல படணும்னு இப்படி கட்டியிருக்காங்க? அதுவும் இவ்ளோ துல்லியமா எப்படி அவங்க கட்டியிருப்பாங்க? அந்த 12 ட்ரில்லியன் மைல்ஸ் அந்த ஸ்டார்ஸுக்கு நேர் கீழே இருக்கிறது கூஃபு அப்படிங்கிற பிரமிட். இந்த கீசா பிரமிட்ல நடுவுல இருக்கக்கூடிய பிரமிட் அது. உலகத்துல எவ்வளவோ பிரமிட்ஸ் இருந்தாலும் இந்த பிரமிட்ஸ்க்குன்னு பல தனித்துவம் இருக்கு. அந்த பிரமிட்க்கு ஏன் கூஃபுன்னு பேர் வந்ததுன்னா, செகண்ட் பாரோ, த கிங் கூஃபு, இந்த மன்னரோட உடல் அந்த பிரமிட்குள்ளேயே பதப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இத கூஃபு பிரமிட்னு அழைக்கிறாங்க. இந்த பிரமிட்டோட உச்சியில சுண்ணாம்பு மாதிரியான ஒரு லேயர் பூசப்பட்டிருக்கும். இதனால இந்த பிரமிட் பகல் நேரங்கள்ல அப்படியே கோல்டன் க்ளோவா ஒரு ஜொலிக்கிற தன்மையோட இருக்கு. இரவுல இந்த பிரமிட் சிகப்பு கலர்ல சேஞ்ச் ஆகிடுது. மற்ற பிரமிட்லாம் சாதாரணமா 4 சைட்ஸ் சொல்லிடும். ஆனா இந்த கூஃபு பிரமிட் மட்டும் 8 சைட்ஸா இருக்கு. இப்போ ஒரு லீஃபுக்கு நடுவுல ஒரு கோடு வந்திருக்க மாதிரி இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு நடுவுலயும் ஒரு கோடு டிவைட் பண்ணிருக்கும். இந்த பிரமிட் பாலைவனத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிரமிட்குள்ள பகலாகட்டும் சரி, இரவாகட்டும் சரி, ஹீட் எப்பயுமே 20 டிகிரி விட்டு சேஞ்ச் ஆகுறதே கிடையாது. இந்த கூஃபு பிரமிட் ட்ரூ நார்த்தோட பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுது. இந்த பிரமிட்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்க அந்த ஸ்பீனிக்ஸ் ஸ்டாச்சு, இந்த மொத்த ஸ்டாச்சுவுமே ஒரே கல்லால செய்யப்பட்டது. இந்த ஸ்பீனிக்ஸ் ஸ்டாச்சுவும் பிரமிட்டும் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. இப்போ இந்த பிரமிட்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த பிரமிட்க்கு இருக்கனால ஒரு நாளைக்கு பலாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பிரமிட்க்கு வராங்க. இதனால மன்னர் அறை, மகாராணி அறை, இந்த அறைகள்ல இருக்க சுவர்கள்ல கூட ஹியூமிடிட்டி, உப்புத்தன்மை படிய ஆரம்பிச்சிருது. சராசரியா ஒரு மனுஷனால 20 கிராம் உப்புத்தன்மை அந்த சுவர்கள்ல படியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உப்புத்தன்மை நீக்கிறதுக்காக மன்னரோட அறையில சின்னதா 2 துளை அமைக்கிறாங்க. அந்த துளைகள் நேரா பிரமிட்க்கு வெளியே போயிருது. இதே மாதிரியே மகாராணி அறையில 2 ஹோல் போடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா மகாராணி அறையில ஆல்ரெடி 2 ஹோல் இருந்திருக்கு. அந்த ஹோல்குள்ள கேமராவை நுழைச்சு பார்க்கும்போது அந்த ஹோல் பிரமிட்க்கு வெளியே போகாம இன்னொரு ரூம்குள்ள போகுது. இத ஆய்வு செய்ய கீரோ ஜெர்மன் தொல்லியல் அமைப்பு வந்தது. மகாராணி ரூம்ல இருக்க தெற்கு சுவர் வீக்கா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சுவர்ல சின்னதா ஒரு குகை மாதிரி செஞ்சு ஆள் போற அளவுக்கு ஒரு துளையிட்டு அவங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு கிரானைட் பால் கிடைச்சது. சாதாரணமான கிரானைட் பால் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரானைட் பால்ல 3 மனித உருவங்கள் இருந்தது. இத சிலர் மனிதன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில எழுத்துக்களும் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த கிரானைட் பால், இதுல இருக்கிறது என்ன செய்தி அப்படின்னா, ஏதோ ஒரு கோள்கள்ல இருந்து இந்த உருவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரியும் அதை அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரியும் வரையப்பட்டிருந்தது. அந்த கோள் அது ஓரியான் பெல்ட் ஸ்டாரா கூட இருக்கலாம். அதுல இருந்து இவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி கூட வரையப்பட்டிருக்கலாம். கூடவே ஒரு மரத்துண்டு கிடைச்சது. அந்த மரத்துண்டுல விநாயகர் அருகில் இருக்க இடைகளை பிங்களைன்னு சொல்லிட்டு 2 பாம்பு இருக்கும். அந்த மாதிரியான ஷேப்பும் 3 கோடுகள் மாதிரியான அமைப்பு, இது எல்லாமே அந்த டைமண்ட் மரத்துண்டுல இருக்கு.
இந்த கிரானைட் பாலையும் அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்க மரத்துண்டையும் ஸ்காட்லாந்து மியூசியத்துல வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் போதுமான நிதியுதவி இல்லாதனால அந்த குழு ஆய்வை கைவிடுறாங்க. அடுத்த சில வருஷங்கள்ல எகிப்திய அரசாங்கம் அந்த ரூம்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிசர்ச் பண்றாங்க. அப்போ அந்த ரூம்ல இன்னொரு கதவு இருக்கு. அந்த கதவை பார்த்த எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியானாங்க. இது எதனாலன்னா அந்த கிரானைட் பால் அதுல என்ன ஒரு உருவ அமைப்பு இருந்ததோ அது அந்த கதவு மேல அப்படியே ஃபுல்லா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்தது. அந்த கதவு மற்ற சாதாரண கதவு மாதிரி இல்ல. பல முயற்சி பண்ணியும் அந்த கதவை அவங்களால திறக்கவே முடியல. அந்த கதவை தகர்க்கிற முயற்சியில ஈடுபட்டா பிரமிட்டோட உள்கட்டமைப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த முயற்சியை கைவிடுறாங்க. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ், அதாவது சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி அந்த வேவ்ஸ் உள்ள இருக்க பொருட்கள் மேல பட்டு திரும்பி எக்கோ அடிக்கும். அந்த மாதிரி எதிரொலிக்கும் போது உள்ள பொருட்கள் இருக்கா அப்படின்னு கண்டறிய முடியும். அந்த அறைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பொருள் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அறையில யூஎஃப்ஓ இருக்கலாம், ஏன் டைம் மிஷின் கூட இருக்கலாம். அப்படியும் இல்லாட்டி அந்த ரூம்ல ஸ்டார்ல இருந்து ஈஸியா எனர்ஜிஸ் எடுக்கக்கூடிய கருவி கூட இருக்கலாம். இது எல்லாமே அந்த கதவை தகர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா அது ஓரியன் பெல்ட் ஸ்டார்னும் இவங்க மனிதர்களும் அந்த ஸ்டார்ல இருந்து இவங்க எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். எதை வச்சு அப்படி சொல்றோம்னா, அந்த ஓரியன் பெல்ட் ஸ்டார் அதோட ரேடியேஷன் பிரமிட் மேல அதிகமா படுற மாதிரி கட்டியிருக்காங்க. சோ அந்த ஸ்டாரோட எனர்ஜியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த மாதிரி கட்டியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதனோட உடம்புல ஆயிரக்கணக்கான வர்ம புள்ளிகள் இருக்கு. இதுல நம்மளோட 2 உள்ளங்கையிலுமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்னால ஈஸியா எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணிக்கவும் முடியும், வெளியில கொடுக்கவும் முடியும். சோ இதனாலதான் ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. சில சாமி போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா இங்கிருந்து எனர்ஜிஸ் வெளியே போற மாதிரி இருக்கும். இந்த ரீசன்னால அது ஸ்டார்னும் இவங்க மனிதர்களும் அதுல இருந்து எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இத பத்தின உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பத்தி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செப்பரேட்டா நான் ஒரு வீடியோல போடுறேன். பிரபஞ்சத்துல எவ்வளவோ ஸ்டார்ஸ் இருக்கும்போது இந்த ஓரியான் ஸ்டார்ல இருந்து எதுக்காக எனர்ஜிஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ரீசன் இந்த வீடியோல நான் சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது. சில வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அதை சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.